ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னைக்கு தான் உனக்கான நல்லது நடக்க போகுது. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு சந்தோஷமான இனிப்பான செய்தியை சொல்வதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். இன்னையிலேருந்து அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் உன் வீட்டை நோக்கி அடிக்க போகுது என் செல்லமே. நீ எல்லார்கிட்டையும் அன்பா பாசமாக அக்கறையாக இருக்க. ஆனால் எப்போதாவது கொஞ்சம் உன்னுடைய அன்பிலும் பாசத்திலும் குறை வந்தாலும் அவர்கள் உடனே உன்னை விட்டு விலகி போகிறத நீ கவனிச்சிருக்கியா? நீ நல்லா இருக்கிற வரைக்கும், அவங்களுக்காக நல்லது செய்கிற வரைக்கும், அள்ளி அள்ளி கொடுக்குற வரைக்கும், அன்பையும் பாசத்தையும் கொடுக்குற வரைக்கும், உன்கிட்ட நல்லா பேசுகிற பழகிற இந்த மனிதர்கள் எப்போது நீ கொடுப்பதை கொஞ்சம் நிறுத்தினாலும் உடனே உனக்கு எதிராக உன்னை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட சுயநலக்கார உலகத்தில் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்றதை மறக்க வேண்டாம். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களையும் சம்பவங்களையும் நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. எது நடந்தாலும் நீ எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரிடமும் நீ மரியாதையோடு பேசு. பிரச்சனைகளை சத்தமாக கத்தி பேசி அதை பெருசுப்படுத்தாமல் அமைதியாக பேசி விரைவாக தீர்க்க முயற்சி செய். குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை வெளியாளுக்கு மூன்றாவது நபர்களுக்கு தெரியாமல் குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கணும். ஒருத்தருக்கொருத்தர் பொறாமப்படாமல் உனக்கான இலக்கை நோக்கி உன்னுடைய செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. நேரத்தை ஒதுக்கி ஒரு 5 நிமிஷமாவது அவங்க மனசில் இருக்கிறத வெளியே பேசிக்கும்போது அது வாழ்க்கைக்கு உயர்த்தக்கூடிய முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல விஷயமாக இருக்கும். ஆபத்தும் பிரச்சனையும் வராமல் தேவையில்லாமல் குரலை உயர்த்த வேண்டாம். எல்லா விஷயங்களையும் அமைதியாக பேசி சமாளிக்க முயற்சி செய். குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சியையும் கூட நீ பாராட்ட தவறக்கூடாது என் தங்கமே. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட உரிமைகள் இருக்குன்றத நீ எப்போதும் மறவாதே. அவங்கவுங்களுக்கு உரிய உரிமையை கொடு. அவங்கவுங்களுடைய செயல்களை அவர்கள் பொறுப்பாக சரியாக செய்கிறதுக்கு நீ வழிகாட்டு. ஒரு குடும்ப உறுப்பினரை இன்னொரு உறுப்பினரோட ஒப்பிட வேண்டாம். வீட்டை எப்போதும் நேர்த்தியாக கச்சிதமாக வச்சுக்கிறத விட வீட்டை அமைதியாக வச்சுக்கிறது மிகவும் முக்கியம். எல்லா விஷயங்களையும் யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசணும், எதிர்வினை ஆற்றணுன்ற அவசியம் இல்லை. முதல்ல அடுத்தவங்க சொல்கிறத முழுமையாக காது கொடுத்து கேட்க பழகு. உன்னை பார்த்து சிரிக்கிறவங்க எல்லாரும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கன்னு சொல்ல முடியாது. வெளி ஓட்டத்துக்கு, வெளி பார்வைக்கு, வெளி கண்ணோட்டத்துக்கு உன்னை பார்த்து பல பேர் சிரித்தாலும் பேசினாலும் அவங்க மனசில் உன்னை பற்றின பொறாமையும் உனக்கு கெட்டதும் நினைக்கக்கூடிய சிந்தனைகளும் கூட இருக்கலாம். அதனால் ஒரு மனிதனை பார்க்கும்போது பழகும்போது அவங்களுடைய முக பாவனைக்கு அப்பாலும் அவங்க மனசை கூர்ந்து பார்க்க கற்றுக்கோ. அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவங்கக்கிட்ட நெருக்கமாக பழகலாமா விலகி இருக்கலாமான்றத நீ முடிவெடுத்துக்கோ என் செல்லமே. உனக்கான சக்தியாக, உனக்கான சந்தோஷமாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வாழ்க்கையில் ஏற்கனவே பாதியை அடுத்தவங்களை கவர்வதிலேயே நீ வீணாக்கி விட்டாய். மிச்ச பாதியை அடுத்தவங்க உனக்கு கொடுத்த கவலைகளை நினச்சி வீணாக்கிட்ட. இந்த நாடகத்தை இப்போதே நிறுத்திவிடு. ஏற்கனவே நீ அடுத்தவங்களை பற்றி நினச்சி அடுத்தவங்களை பற்றி யோசித்து வாழ்க்கையை வீணாக்கியதெல்லாம் போதும். இனிமேலாவது உன் வாழ்க்கையை உனக்காக, உனக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக நேரம் ஒதுக்கி செலவிடு. எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். எல்லார் வாழ்க்கையும் அவ்வளவு சுலபமாக சந்தோஷத்தை தருவதாக இருந்து விடாது. உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கவும் சரி செய்யணும். என்ன செய்யணுன்றதை யோசி. உனக்கு தேவையான ஒன்று அடுத்தவங்கக்கிட்ட இருக்குன்னு அடுத்தவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காத. நீ முயற்சி செஞ்சினா அதை உன்னாலும் பெற முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லாமே அதற்கு உரிய நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ரோஜாப்பூ கூட அதற்கு உரிய நேரம் வருவதற்கு முன்பாக மலர்ந்து விடாது. சூரியன் கூட அதற்குரிய நேரத்தில் தான் உதிக்குமே தவிர அதற்கு முன்பாக உதிப்பதில்லை. உனக்கு சொந்தமானதும் உனக்குரிய விஷயங்களும் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை தேடி வரும். பொறுமையாக இரு. உன் மனசில் இப்போ என்ன விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கோ, எதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் பயத்தையும் பதட்டத்தையும் போக்கி
உனக்கான மன மகிழ்ச்சியை இந்த சாயப்பா கொடுக்குறேன் என் செல்லமே. காலம் எப்போதும் ஒரு நதியை போலதான். ஒரே நீரை உன்னால் இருமுறை தொட முடியாது. நதி நீரை ஒரு முறை தொட்டினா அது அந்த இடத்த விட்டு கடந்து போயிடும். அதே போலதான் வாழ்க்கையில் ஒரு விஷயம் உன்னை விட்டு கடந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் அது உன் வாழ்க்கையில் திரும்ப நடக்குமா வருமானு சொல்ல முடியாது. அதனால் ஒவ்வொரு நிமிஷத்தையும் இருக்கும்போதே ரசித்து அனுபவித்து சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு போ. உன் வாழ்க்கையில் சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். உன் வாழ்வில் முடிவே இல்லாத மலையைப் போல துன்பங்கள் வரும்போது நீ எப்போதும் நேர்மறையான மனப்பான்மையோட உனக்கு ஆதரவாக குடையாக இருக்க கற்றுக்கோ. துன்பம் வரதான் செய்யும். அதை தடுக்கும் குடையாக நீ தைரியமாக அதை சமாளிக்க கற்றுக்கோ. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி சிறப்பாக்கி நீ நினச்சதையெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களின் மீது கவனம் செலுத்தி நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷர்களும் அவங்க எவ்வளவுதான் உனக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் உன் கூட பிறந்தவங்களாகவோ நண்பர்களாகவோ உனக்கு துணையாகவோ பிள்ளைகளாகவோ பேரன் பேத்திகளாகவோ இருந்தாலும் அவங்க என்ன நினைப்போட பிறந்தாங்களோ அவங்க பிறந்ததுக்கு என்ன காரணம் இருக்கோ எதை செய்ய வந்தாங்களோ அதை செஞ்சுட்டு தான் போவாங்க. நீ என்னதான் புத்தி சொன்னாலும் அறிவுரை சொன்னாலும் நல்லதை எடுத்து சொன்னாலும் அவங்க செய்ய நினைக்கிறத மாற்ற முடியாது என் செல்லமே. அதனால் ஒதுங்கி நின்று அவங்க செய்கிறதையெல்லாம் வேடிக்கை மட்டும் பாரு. என் குடும்பம் என் பிள்ளைங்க என் உறவுகள்னு நான் நல்லது சொல்கிறேன்னு அறிவுரை சொல்ல போய் நீ கெட்ட பேரை சம்பாதிச்சுக்க வேண்டாம். வாழ்க்கைனா சில சமயம் மோசமான நேரங்களாக கஷ்டமும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். அப்படிப்பட்ட நேரங்களை எல்லாம் நீ தனியாக கடந்து போயிட்டீனா தைரியமாக சமாளிச்சிட்டீனா அதுக்கப்புறம் நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டி வராது. மோசமான சூழ்நிலைகளை எல்லாம் சமாளித்த அந்த அனுபவம் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு கை கொடுத்து உன்னை காப்பாற்றும் என் செல்லமே. வெற்றிகரமான வாழ்க்கையை விட நிறைவான வாழ்க்கை தான் சிறந்தது. உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை நான் தொடங்கி வைக்கிறேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் எதை செய்யணும் எதை ஒதுக்கி வைக்கணுன்றதுல கவனமாக இரு. நீ என்னதான் நல்ல பிள்ளையாக நல்ல குணத்தோடையே இருந்தாலும் மக்கள் தங்கள் சொந்த தாழ்வு மனப்பான்மைகளுக்கு ஏற்பதான் உன்னை பற்றி மதிப்பிடுவாங்க, உன்னை பற்றி நினைப்பாங்க. நீ நல்ல பிள்ளைன்னு உனக்கு தெரியலாம், ஆனால் சுற்றி இருக்கவங்களும் அப்படி நினைக்கணும்னு அப்படி அதே கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அல்லவா? ஒவ்வொருத்தர் கண்ணுக்கும் நீ வெவ்வேறு விதமாக தெரியலாம். ஒருத்தர் கண்ணுக்கு நல்லவங்களா, ஒருத்தர் கண்ணுக்கு நீ கெட்டவனா, இன்னொருத்தருக்கு சுயநலவாதியா, இன்னொருத்தருக்கு பொறாமைப்படுறவங்களா எப்படி வேணா தெரியலாம். யார் எப்படி பார்த்தாலும் அது உனக்கு அவசியமில்லை. உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ்வது தான் உனக்கு முக்கியம். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். எதையும் யோசித்து வருத்தப்படவோ சோகமாக வாழவோ வேண்டாம். உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேண்டாமே செல்லமே. நண்பர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உறவுகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆகணும். தனியாக பிறந்தது போல தனியாகவே வாழவும் தயாராக இரு. உன் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்குது. உன் எண்ணங்களை நீ சரியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. எந்த விஷயத்திலும் நீ எதிர்வினை ஆற்ற வேண்டாம். நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன்னை மறப்பவர்களை நீயும் மறந்துவிடு. அவங்க உன்னை மறுபடியும் எப்போ நினச்சி தேடி வர்றாங்களோ அப்போது நீ நினச்சினா போதும். ஏன்னா அடுத்தவங்க உன்னை கட்டாயமாக நினச்சே ஆகணும், உனக்காக எதையும் செஞ்சே ஆகணும்னு எதிர்பார்த்தினா அது நடக்காத காரியம். உன்னை மறக்கிறவங்களையும் உன்னை விட்டு விலகி போகிறவங்களையும் நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மனிதர்கள் பொய் சொல்லலாம், ஆனால் அவர்களுடைய செயல்கள் ஒருபோதும் ஒரு பொய்யும் சொல்லாது. உன்னை சுற்றி நடக்கிற அனைத்தையும் இந்த சாயப்பா ஒரு காரணத்தோடு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ அமைதியாக இருந்தாலே
அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்துடுவேன் என் செல்லமே. ஒரு மரத்துக்கு ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றும் போது அசுத்தமான தண்ணியை ஊற்றுனா அந்த செடி வளராமல் நிற்க போகிறதில்ல. அதே போல தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்னதான் எதிர்மறையான வார்த்தைகளை பேசினாலும், எதிர்மாறாக உனக்கு எதிராக எதையாவது செஞ்சாலும் உன் முன்னேற்றத்தை தடுக்க அனுமதிக்காதே. நீ தைரியமாக உனக்கான செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வெற்றி நடை போட தயாராகு.